ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கா சிலவர்ஸ் இன்றைக்கான எபிசோட் பார்க்கலாமா? எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ ரோகிணி பச்சை குத்திருக்கிறது காமிக்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜ் பேர் குத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வலிக்கலையாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வேறு ஏதோ டேட்டோ போட்டிருந்தேன் எனக்கு வலிச்சிருக்கோம், நான் மனோஜ் பேர் போட்டதில் எனக்கு வலிக்கல ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பின்னாடின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, இல்லை அவங்க சப்பாத்தி உருட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நீ வேணால் பச்சை குத்திக்கிறியா ரவி என் பேரை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டேன், நான் உன் பேரை நெஞ்சிலே குத்திருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிரேட் எஸ்கேப்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, என் பேரை பச்சை கொடுத்தணும் அப்போ தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க, முத்து சொன்ன மாதிரி பேரை பச்சை கொடுத்தனாலும் லவ்வாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூமில் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. நீ என் பேர் பச்சை குத்திருக்க, இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சின்னமணி அம்மா வராங்க. பார்வதி என் வீட்டுக்கு உட்காந்து ஃபஸ்ட்டு பேசிடுறாங்க. இந்த மீனா பொண்ணு இப்படி பண்ணுவா நான் நினைக்கவே இல்லை, அவள் திறமையான பொண்ணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்களாம் என்ன திறமை இல்லாமல் இருக்கிறோமா, ஆர்டர்லாம் நாங்கள் பிடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வராங்க. அவங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே ஏந்திரிக்கவே இல்லை. விஜயை பார்த்துட்டு ஏன் இது மாதிரி உட்காந்துருக்க, இப்போ வந்தால் வணக்கம் சொல்வா, ஏந்திரிப்பா என்ன பார்வதிவா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்க ஏதோ வேலை சொன்னாங்களா நீ செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு, அவள் வேலை சொல்லி நான் செய்வேன், என்ன பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவம் வருது. அப்புறம் வெளியே போனோடனே இந்த மாதிரி உங்கள் வீட்டு மருமக இந்த மாதிரி பண்ணுறா, வெளியெல்லாம் உங்களை அடைக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, நீங்கள் தான் அடங்கி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. யார் சொன்னால் அந்த மாதிரிலாம், நான் ஒன்றும் அடங்கி போயிலாம் இல்லை, எனக்கு தெரியும் எல்லாம் எப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் இது ஸ்கூல் டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டா, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விடுறாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் அவள் எப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறான்னு பாருங்கள். சாதாரண ஒரு பூக்கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், சாதாரண ஒரு பூக்கடை தான் உங்களை எவ்வளோ ஆட்டி படைக்குது, உங்களை அடக்கிடுவாள் அவள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக வெறுப்பேற்றி விட்டுறாங்க. அப்புறம் முத்து மீனாவும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு உள்ளே வரவே பயமாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடி போகும்போது பயமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ளவா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அவங்க என்ன யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வெளியே தெரியாத அளவுக்கு நீ ரொம்ப நல்லபடியாக பண்ணிட்டப்பா, நீ தான்ப்பா என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் நம்ம கல்யாணம் பண்ணோம், அப்போ தான் இந்த லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு, சரி நான் கிளம்புறேன், நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோகிணியோட மாமா வராங்க. அதான் மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க சார்பில் அவங்க வராங்க பேசுகிறதுக்காக. இந்த மாதிரி வந்துட்டியாம்மா, என் பையனை அனுப்பிச்சி வச்சிட்டியா, நீ நல்லா தான் இருக்கிற, எங்கள் வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிவிட்டு, நீங்கள் என்ன நகை போடுறீங்களோ போடுங்க எல்லாம் பேசிவிட்டு நல்லா பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட பையன் தான் இதெல்லாம் பண்ணாராமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்ருக்காங்க. உள்ளே பார்த்தா அப்புறமா கிச்சனில் 2 பேருக்கும் தும்பல் வந்துகிட்டே இருக்குது. வெளியே பார்க்குறாங்க, என்ன 2 பேரும் ஒரே மாதிரி தும்புறீங்க, தும்பல் கூட 2 பேரும் ஒரே மாதிரி தான் தும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டுறாங்க. இவ்வளோ சத்தமாக இதுக்கு தும்புறா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இந்த தும்பல் கூட ஆம்பளை பொம்பளை தான் பார்த்து தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவம் வந்துடுது. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் வருது, உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆவி பிடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வைக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, எனக்கு காஃபி கூட நீங்கள் அப்புறமா கொடுங்க, போய்ட்டு உங்கள் மாமியாரை காக்கா பிடிங்க, இதே ரோகிணி பண்ணியிருந்தால் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், காக்கா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.